அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக அதோட வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், அதையுமே நல்லா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம் தனித்தனியாக வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். அந்த காலத்துலலாம் நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் எங்கள் பாட்டி அம்மியில் அரைச்சி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு எழுந்து சமைப்பாங்க. புளி சாதம், முட்டை தொக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை எனக்கு டிஃபன் பாக்ஸ் தர மாட்டாங்க, அவங்க பிடுங்கி சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையுமே. இப்போல்லாம் யாருங்க அவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு செய்கிறாங்க. ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளிக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு அதையுமே நல்லா தாளிச்சிடலாம். எந்த அளவுக்கு தாளிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் புளி சாதம் டக்கராக இருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையுமே நல்லா பொரியணும். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அதையுமே லைட்டாக எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. இப்போது 2 நெல்லிக்காய் சைஸில் கிட்டத்தட்ட 25 கிராம் புளியை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு 100 ml இருக்கும், அதை ஊற்றிடலாம். நம்ம மெயின் ஹீரோவே இவர் தான். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். பார்க்கவே அப்படியே அழகாக இருக்குது இல்லைங்க. அந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த புளியோட எசன்ஸு, அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வேறு லெவல் போங்க. வெந்தயத்தையும் தனியாவையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். நல்ல பொடியாக இருக்கணும். நல்லா கொதிச்சிச்சு. இதோட வாசம் பக்கத்து வீட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சுங்க. என்ன சூப்பராக சமைக்கிறீங்க டெய்லி அப்படின்ற ஒரு கேள்வி. வீடியோக்காகவே புதுசாக யோசிக்கிறோம். ஆனால் இது ரொம்ப பழசு தான். நம்மலாம் அப்போல்லாம் காணும் பொங்கலுக்கெல்லாம் புளி சாதம், முட்டை தொக்கு பண்ணிவிட்டு அப்படியே நடந்து காலார நடந்து மெரினா பீச்சு எதிர்க்க பிரசிடென்சி காலேஜு, அப்போ காலேஜ் க்ளோஸாக தான் இருக்கும், நம்மளுக்காக கொஞ்சம் திறந்து வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே அந்த மெரினா பீச்சையும் அந்த குதிரையும் பார்த்துட்டு ஒரு வாய் புளி சாதமும் முட்டையும் சாப்பிடுவோம். நம்மளுக்குன்னு அந்த மேகமும் கொஞ்சம் இறக்கப்பட்டு மழை பெய்யும் பாருங்களேன். ஐயோ சொல்ல வார்த்தை இல்லைங்க. இன்னும் நம்ம அந்த சைல்டுஹுட்டுக்கு போயிடலாமான்னு அப்படி இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா கார் எடுக்கிறியா, வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு மாறிட்டோம். எல்லாம் வாழ்க்கை சொகுசுங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ஹீரோ புளியை சொன்னோம், ஹீரோயின் சொல்லனா எப்படிங்க. நம்ம வறுத்த வெந்தயமும் தனியா பொடியும் தாங்க போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது, கசந்துரும். ஆஃப் பண்ணியாச்சுங்க. புளி சாதம் மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. அந்த பொடியை போட்டவுடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பொடியை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறாதீங்க, புளி சாதம் கசப்பாயிடும். 200 கிராம் அரிசியை நல்லா கழுவிட்டு, புழுங்கல் அரிசி தான், கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, அந்த 200 கிராம் அரிசினா 2 கிளாஸ்னு வச்சுப்போமா, அதுக்கு நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு, ரொம்பலாம் குழைவாக வேகக்கூடாது, கொஞ்சம் நெட்டாக வடிக்கணும். இது போல் இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அரிசியை, சாதத்தை வேக வச்சு சாப்பிடுங்க. குக்கரில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்துடும். அரிசியை கம்மியாக தான் சாப்பிட்ணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பாடு நல்லா ஆறின உடனே அந்த புளி குழம்போடு சேர்த்து கலந்துடலாம். புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். புளி சாதத்துக்கு ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். முட்டை தொக்கு சூப்பராக இருக்கும், கறி தொக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையுமே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 20 பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை சேர்த்துக்கலாம்.
கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்ச கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிடலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாம். கத்திரிக்காய் தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹோம்மேடு கண்டென்ஸ் மில்க் வச்சு நம்ம ஒரு பாயாசம் பார்த்துடலாம். இது நாங்கள் வீட்லேயே தான் பண்ணோம். மில்க் மேடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். மில்க் மேடில் இது நல்லா நிறைய காஸ்ட்லி. நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா ஒரே ஒரு பால் பேக்கெட் தான், 100 கிராம் சர்க்கரை தான். ஆனால் கொஞ்சம் கேஸு செலவாகும், பார்த்துக்கோங்க. 2 கிளாஸ் பாலை நான் எடுத்திருக்கேன் பாயாசம் செய்கிறதுக்கு. அது நல்லா கொதிக்கிட்டோம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்த்துக்கிறேன். நான் நிறைய சேர்த்துக்கல, கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த சேமியாவை பால் கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். சேமியா நல்லா வேகணும். பால் கூட சேமியா சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். அது நல்லா சேமியா வெந்துட்ட பிறகு தான் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கணும். கண்டென்ஸ் மில்கில் சர்க்கரை இருக்கும். அது நான் ஒரு 5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை தேவைப்பட்டதுன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை கண்டென்ஸ் மில்கே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. அப்போல்லாம் பக்ரீத்து, ரம்ஜான் அப்போல்லாம் எங்கள் முஸ்லீம் வீட்டு பக்கத்தில் உருதுக்காரங்க தான் ஒரு பாயாசம் கொடுப்பாங்க. அந்த பாயாசம் இன்னும் வாயிலேயே நிற்கிது. அவ்வளோ நல்லாயிருக்கும். பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த பக்ரீத்துக்கு அந்த நேர்ந்து விடுவாங்க இல்லையா, அந்த ஆடெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆடெல்லாம் வச்சு அவங்க பிரியாணி பண்ணி, அந்த கறி வச்சு பிரியாணி பண்ணி அது கூட ஒரு பாயாசம் பண்ணி தருவாங்க. கத்திரிக்காய் தொக்கு தருவாங்க. அந்த பாயாசம் நம்ம பண்ணுற பாயாசம் மாதிரி இருக்காது. அதுலேயும் பட்டை லவங்கெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். இன்னுமே தொண்டையிலே நிற்கிது அதோட ஸ்வீட்னஸ். அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது இது போல் நம்ம ஒரு சேனலை ஆரம்பிப்போம், அதெல்லாம் செய்யணும்னு. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ உயிரோடு இல்லை. உயிரோடு இருந்தால் நான் போய் கேட்டு செய்வேன். இப்போ அவங்க இல்லை. அதனால் நம்ம தமிழ் ஸ்டைலில் தான் நான் பாயாசம் வைக்கிறேன். ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், தீய விட்டுறக்கூடாது. அதனால் ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது. அந்த 3 ஸ்பூனே போதும். நான் 5 ஸ்பூன் சொல்லியிருந்தேன், 3 ஸ்பூனே போதும். பாயாசம் செமையாக இருக்குது. கண்டென்ஸ் மில்க் போட்டோன்னே வறுத்த முந்திரி பாதாமையும் போட்டாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம முன்னாடியே. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போடுறோம். அதோட ஃப்ளேவரும் அதோட கலரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் போடுறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். பாயாசம் சூடாக தான் இருக்குது. ஒரே ஒரு 700 கிராம் கடலை பருப்பை 2 மணி நேரம் முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு வெறும் பருப்பை எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு கொரன்னு அரைச்சாச்சு. அது கூட உப்பு சேர்த்தாச்சு. கொரன்னு அரைச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னு ஒரு வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வடையாக தட்டி போட்டுடலாம். மசால் வடை நல்லா வெந்துகிட்டு இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? புளி சாதம், மசால் வடை, கத்திரிக்காய் தொக்கு, கண்டென்ஸ் மில்க், நம்ம வீட்டில் பண்ண கண்டென்ஸ் மில்க் வச்சு ஒரு பாயாசம். வாங்க சாப்பிட்லாம். பாயாசத்துக்கு கூட மசால் வடையை பிச்சு போட்டு ஒரு பைட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருப்பார். பாயாசம் வித் மசால் வடை வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. செம்மங்க.